ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பாக்டீரியா பத்தி தான் பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனாதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்டீரியா 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு குட் பாக்டீரியா, 2 பேட் பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் குட் பாக்டீரியானா என்ன, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாழிவையா தான் சாப்பிட்றோம். நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றோம், வெஜ்ஜு சாப்பிட்றோம், காய்கறி சாப்பிட்றோம், கீரை வகைகள் சாப்பிட்றோம். அது எப்படி டைஜஷன் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில் செரிக்க வைக்கவும் டைஜஸ்டிவ் ட்ராக்கை சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த குட் பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. இந்த குட் பாக்டீரியா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற தயிர், கூழ், ஊறுகாவில் நொதித்தல் இருக்கு. இதுல அதிகமான குட் பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த குட் பாக்டீரியா டெய்லி பேஸ்ல எடுக்கும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்கும் கட் ஹெல்த்தும் ஹெல்த்தியா இருக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பேட் பாக்டீரியா. இது அதிகமான என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கேஸ் ட்ரபிள், செரிமான பிரச்சனை. இது வரதுக்கு அதிகமான காரணம் என்ன அப்படின்னா பேட் பாக்டீரியா. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா குட் பாக்டீரியா அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட் பாக்டீரியா குறையும். எப்படி இந்த குட் பாக்டீரியா அதிகப்படுத்தலாம் அப்படின்னா கூழ், தயிர், ஊறுகாய் இது அதிகமா எடுத்தா அதிகமாகும். ஆனா இது ரெகுலர் பேஸ்ல எடுக்க முடியாது. இதுக்காக தான் நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல சிம்பிளி ப்ரோபயோட்டிக் கொண்டு வந்துக்கிறாங்க. இதுல ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கு. இது ஒரு நாளைக்கு ஒரு சேஷ வீதம் எடுக்கணும். இது எடுக்கும்போது நம்ம பாடிக்கு தேவையான குட் பாக்டீரியா கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை எடுக்கும்போது நம்மளோட கட் ஹெல்த் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ல மொத்தம் 30 சேஷம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சேஷ வீதம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா 10 வயதுக்குள்ளே இருப்பவர்களும் கர்ப்பிணி பெண்களும் எடுக்கக்கூடாது. இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை எடுக்கும்போது வெல்னஸ் கைடன்ஸோட எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.